ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பூரிக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு முழு முட்டைக்கோஸ் எடுத்துருக்கிறேங்க. இதில் நான் பாதி அளவுக்கு தாங்க செய்ய போகிறேங்க. இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு தாங்க இதுக்கு சூப்பரான ஒரு ஹீரோனே சொல்லலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ தேவையான அளவு பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ 2 தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு இஞ்சி, ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ முட்டைக்கோஸ் நல்லா இது மாதிரி பொடிசு பொடிசாக நறுக்கிக்கோங்க. இப்போ பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி எடுத்தாச்சுங்க. வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ கடலைப்பருப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீமில் நான் வேக வச்சுக்க போகிறேங்க. நான் குக்கரில் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க. இது மாதிரி ஸ்டீமில் வேக விட்டுருங்க. இப்போ வேகட்டுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவு பட்டை சேர்த்துக்குங்க. இஞ்சி, பூண்டு,